India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். ஆமா, அமித் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிருக்கான். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உன்கிட்ட இதை சொல்லிட்டு அப்புறம் சடங்க பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ உண்மையாவே நல்ல பொண்ணுதான். என்னோட சாய்ஸ் தப்பாகல. நீ ரொம்பவே கொடுத்து வச்ச பொண்ணு. என் வீட்டுக்கு வர உனக்கு இந்த வீட்டுல முழு சுதந்திரம் இருக்கு. இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படவே வேண்டாம். இந்தா, அட வாங்கிக்கோ. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்ப நான் போறேன். இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லுவாங்களே, குட் நைட். சரியா? ஜாக்கிரதை. நீங்க ஓகேவா? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஏய், கல்யாணம் பண்ணிக்கிற முடிவை நான் எடுக்கல. இந்த நைட் இப்படி இருக்கணும்னு கூட நான் நினைக்கல. புரிஞ்சுதா? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஏய், உன் முகத்தை பாத்தியா? யாருக்கு உன்னை பிடிக்கும்? அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? அட, உன் கூட ஆர்கியூ பண்ணியே வாழ்க்கை போயிடும் போல இருக்கே. லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. எனக்கு தூக்கம் வருது. ஏன் கல்யாணம் பண்ண, ஏன் இதை பண்ணன்னு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்துட்ட? நான் என்ன நினைச்சுன்னா நீ வர்றதுக்கு மதியானம் ஆகும்னு. ஏன் என்ன பார்க்க மாட்டியா? எங்க என்ன பாரு. அட, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது ராத்திரி முழுக்க என் குழந்தைனார் உன்னை தூங்க விடலன்னு. இங்க பாருமா, என்ன உன்னோட அக்காவா நினைச்சுக்கோ, இல்லைன்னா ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. சரியா? நீ இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டியது இருக்கு. அதை எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். கத்துக்கிறேன்க்கா, நீங்க சொல்றதெல்லாம். அப்படியா? இப்படி சொல்லிதான் என் குழந்தைனாரையும் நீ கன்வின்ஸ் பண்ணியா என்ன? சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு. மருமகளே, டீ எடுத்துட்டு வாமா. மாமா எழுந்துட்டாங்க போல. எனக்காக நீ இந்த டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு வரியா? சரி. அமித், மார்பிள் எதுக்காக இன்னும் டெலிவரி ஆகல? அப்பா, அது வந்து டிரைவர்ஸ்லாம் ஸ்ட்ரைக்ல இருக்காங்கப்பா. அப்படின்னா நீயே பண்ணிருக்கலாம்ல. அதை நீ தானே பண்ணிருக்கணும். நீ எப்படி பண்ணுவ? அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்குமே. உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. உனக்கு எல்லாத்தையும் நானே தான் சொல்லி தரணுமா என்ன?
அட வாமா மருமகளே. டீய குடுமா. அந்த எண்ணெயை எடுத்து என் தலைக்கு தடவி விடு. என்ன? ராஜேஷ், எதுக்காக நம்ம இன்கம் டாக்ஸ்க்கு ஃபைன் கட்டியிருக்கோம்? அப்பா அது வந்து நீங்க என்னதான் பண்றீங்க? அப்பா ஒருவேளை இன்கம் டேக்ஸ் கட்ட லேட் ஆச்சுன்னா அதுக்காக லேட் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, அதனால தான். எனக்கு பிறந்தது புள்ளைங்க இல்ல, எல்லாம் கழுதைங்க. இப்படியே என்ன கோவப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை வயிற்று பொழப்புக்கு பிச்சை கூட எடுக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணி விட்டுருவேன். இந்தா. அடா ஏன் நீ எதுக்கு நிறுத்தின? தலைக்கு எண்ணெயை வச்சு விடு. பண்ணு, பண்றத ஒழுங்கா பண்ணு. ஆமா, இங்கதான். அட எதுக்கு இப்படி பிச்சைக்காரனுங்க மாதிரி நிக்கிறீங்க? போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஹே ராகுல், நாள் முழுக்க நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? அப்பா இன்னைக்கு காலேஜ் லீவுப்பா. அதனால போய் உன் அண்ணன் கிட்ட எதையாவது கத்துக்கோ, இல்லனா படிக்காம ஊர் சுத்த போறியா? இல்லப்பா, நான் போறேன். ரேணு, நீ எதுக்காக அப்படியே நின்னுட்டு இருக்க? என்ன தீந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது கூட சேர்த்து இன்னும் பொருட்களும் வாங்கணும். வேணுங்கிற லிஸ்ட்டை எழுதி என் ரூம்ல வச்சிருக்கேன். இன்னைக்கே எல்லாமே வந்தாகணும். சரிங்கப்பா. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அட என்னாச்சு? தோ இந்த மாதிரி ஒழுங்கா பண்ணுமா, இந்த மாதிரி. அட வாமா. மருமகளே, இப்படிலாம் பெருக்க கூடாதுமா. எங்க பெருக்கி காட்டு, நான் உனக்கு சொல்லித்தரேன். சரியா? எப்படி பெருக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். இங்க பாரு, இப்படி புடிச்சு, இங்க பாரு, நான் சொல்லித்தரேன்றல, இங்க பாரு, இங்க பாரு, இப்படி புடிச்சு இப்படிதான் பெருக்கணும். ஓகேவா? நீ பயப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ மட்டும் கத்துக்கலனா எப்படி ஒழுங்கா செய்வ? அப்பா, இங்க எதுக்கு வந்த? அப்பா நான் போனை மறந்துட்டேன். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன் போல. என்ன என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே. இங்க பாரு, மொபைல் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. அப்புறம் உங்க அண்ணன் கிட்ட நாளைக்கு ராஜஸ்தான் போகணும்னு சொல்லிடு. ஏன்னா நாளைக்கு ஒரு டெலிவரி இருக்கு. சரியா? கிளம்பு கிளம்பு. ஓகே. எல்லாம் அப்பா இஷ்டத்துக்கு தான் நடக்குது. அவர் வானா வரணும், போனா போகணும்.
உட்காரணும், நில்லுனா நிக்கணும். அவர் சொன்னா ராஜஸ்தானுக்கும் போய் ஆக்கணும். இந்த வீட்டுல சொந்தமா எதுவும் பண்ண முடியாது, நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. இதையும் எடுத்துக்கோங்க. அங்க என்னோட ஷர்ட் இருக்கு பாரு, எடு. உங்களை பார்த்தா அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுது. இல்ல, அப்படிலாம் இல்ல. அது என்னன்னா, என்ன? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அது ஆக்சுவலி அது அட சொல்ல போறே இல்லையா, எனக்கு லேட் ஆகுது. மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. என்ன நீ தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன? எப்படி அப்பா பத்தி இந்த மாதிரியான பேச முடியுது உன்னால? சொல்லு. அவர் உன்னோட அப்பாவுக்கு சமம், புரியுதா? நீ ஞாபகம் வச்சுக்கோ, மறுபடியும் இந்த மாதிரி வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிடாத, புரியுதா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்போ என்ன? அது நானும் உங்க கூட வந்துடட்டுமா? நான் மட்டும் தனியா இங்க என்ன பண்ணுவேன்? நம்ம வெளியே போன மாதிரியே இருக்கும். அப்புறம் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும். நீ அங்க வர தேவையில்ல. யாரும் எதையும் புரிஞ்சுக்கவும் வேண்டாம். நான் சொன்னல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பார்க்கறேன். நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற. அது என்னன்னா மருமகளே, என்னோட பாத்ரூம்ல இருக்கிற ஹீட்டர் வேலை செய்யவே இல்லை. அதனாலதான் இங்கே குளிக்க வந்தேன். இங்க இருக்கிற ஹீட்டர் வேலை செய்யுது, அப்படிதானே? அட பார்த்து, என்னாச்சு? குட்டு ஃபோன் பண்றா. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ அண்ணா, என்னோட மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாருண்ணா. என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. குடுமா, சொல்றது கேளு, சரியா? ஆளாத. நீ ஏதாச்சும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. கவலைப்படாத, ரிலாக்ஸா இரு. உனக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு, சரியா? ஓகேண்ணா. என்னாச்சு அக்கா? அட, உனக்கு என்னாச்சு? வா, உட்காரு உட்காரு முதல்ல. இப்ப சொல்லு, என்னாச்சு? அக்கா, மாமா இருக்காருல்ல, தப்பா இருக்காரு. என்ன தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொடுறாரு. நீ என்ன சொல்ற? ஆமாக்கா. இது ரொம்ப பெரிய பழி கவிதா. இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லாத. நீ ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்ப. இதோட இந்த விஷயத்த அப்படியே நீ மறந்துடு. சொல்றது புரிஞ்சுதா? ஆனா அக்கா, போதும் கவிதா, இதோட இந்த விஷயத்த நீ விட்டுரு. அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் இப்ப நல்லது. அக்கா, சரி, வா மருமகளே, வா, நீ எங்க கூட சேர்ந்து விளையாடு. எனக்கு விளையாட தெரியாது. பரவாயில்ல, வா, நான் உனக்கு சொல்லி தரேன். இங்க உட்காரு, இத பாரு. இது சூப்பர் மருமகளே. எனக்கு நீ ரொம்ப லக்கி தெரியுமா? இனிமே உன் கூட சேர்ந்துதான் நான் விளையாட போறேன். இங்க பாரு, இப்போ உங்க டர்ன் தான். இங்க பாருங்க, இந்தாங்க, எடுங்க. 1 செகண்ட். இப்போ நான் போட்டுட்டேன், எடுத்துக்கோ. இந்தா, இத இப்படிதான் பிடிக்கணும். அட பொடி, நான் தான் சொல்லி தரேன்ல. இங்க பாரு.
பிரதரின் லா கிட்ட இருந்து கண்ணீரை மறைக்கலாம். ஆனா அவங்க சோகத்தை இந்த பிரதர் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாம் இல்ல? நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்றது? இந்த வீட்லயே நான் தான் சின்னவன். ஆனா அக்கா கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் ப்ராமிஸ் பண்றேன். அட, இது உன்னோட கிஃப்ட். இது உன் அத்தையோட ஞாபகார்த்தமா வச்சிருந்தேன். இனிமே இது உனக்கு தான். வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அட, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மலையில ஆடுற மயில் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்க. ராகுலா, அவன் இங்க இல்ல. அவன் இங்க இருக்கிறது அவனுக்கு நல்லது கிடையாது. காலையிலேயே அவனை டெல்லிக்கு அனுப்பி வச்சிட்டேன். 3 மாசத்துக்கு மார்பிள் டிசைனை பத்தி படிக்க போயிருக்கான். சரியா? அக்கா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நான் ப்ராமிஸ் பண்றேன். உண்மையாவே உனக்கு நல்லா இருக்கு. சொல்றத கேளு. புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைக்காத. ஒழுங்கா நடந்துக்கோ. இந்த வீடு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. எனக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு இந்த வீட்டுல யாருமே கிடையாது. நான் சொல்றத கேட்டு நடந்தா உனக்கு தான் நல்லது. புரிஞ்சு நடந்துக்கோ. இதை எவ்வளவு சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிறியோ அவ்வளவும் உனக்கு நல்லது. ஒரு பொண்ணுக்கு, மருமகளுக்கு அவளோட வீடும் குடும்பமும் தான் பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும். வீட்டோட 4 சுவரும் அந்த உறவுகளும் தான் அந்த பொண்ணுக்கான பாதுகாப்பும் சந்தோஷமும். ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறவங்களா இருந்தாங்கன்னா அப்போ அவ என்ன பண்ணுவா? குடும்ப விதிய மீறுவாளா? வணக்கம், நான் சுதா சந்தர். அப்புறம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிரைம் அலர்ட். கவிதாவோட சூழ்நிலையும் இதே மாதிரி தான். அவளோட மாமனாருக்கு அவ மேல ஒரு தப்பான எண்ணம். அப்புறம் அவளோட சொந்த அண்ணன் ராகுல்கே கவிதா சொல்றதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. எல்லாத்துக்கும் மேல கவிதாக்கு ராகுல் உதவி பண்ண முடியுமா? தன்னுடைய மாமனாரை எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்துவாளா? சொசைட்டிக்கு உண்மை தெரிய வருமா? அப்படி இல்லனா அவளோட வாழ்க்கை பறிபோக போகுதா? குடு தான் கால் பண்றா. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ அண்ணா, அண்ணா, இனி என்னால இங்க இருக்க முடியாது. ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போயிடுங்க. நாளுக்கு நாள் மாமாவோட நடவடிக்கை ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுதண்ணா. இதுக்கு மேல என்னால இதை தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் என்ன வந்து கூட்டிட்டு போங்க அண்ணா, ப்ளீஸ். என்னால மூச்சு கூட விட முடியல. ஏன் இதை பத்தி நீ அமித் கிட்ட பேசக்கூடாது? அண்ணா, அவரு ராஜஸ்தான்ல இருக்காரு. அவர்கிட்ட நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரு. நான் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணானா அவர் என்னோட கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அண்ணா, ப்ளீஸ் நீங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. நாளைக்கு நானும் உன்னோட அண்ணியும் அங்க வந்து உன் மாமனார் கிட்ட நாங்க பேசுறோம். அப்புறம் நீ எங்க கூட வந்துடலாம். ஆமா, அமித் ராஜஸ்தான்ல இருந்து வர வரைக்கும் நீ எங்க கூட இருக்கலாம். ஆமா, நீங்க பாரு, நான் இருக்கேன். டென்ஷன் ஆகாத. ஓகே? சரிங்கண்ணா. நீங்க என்ன பண்றீங்க இங்க? கவிதா இந்த வீட்டுக்கு புதுசு இல்ல, அதனாலதான் என்னோட தூக்கத்துல நடக்கிற வியாதியை பத்தி இவளுக்கு தெரியல. இந்த நோயை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நான் உன்னை ரொம்ப பயம்பொறுத்திட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்காக இந்த ராத்திரியில இப்படி வந்து நிக்கிறீங்க? போய் தூங்குங்க, போங்க.
பேசாம அமித்தை கூட்டிட்டு நீ வேற வீட்டுக்கு போயிடு. அதுதான் சரியா வரும். இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த எல்லோ சரியில பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்க. நாளுக்கு நாள் உன்னோட அழகு அதிகமாகிட்டே இருக்கு. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. சொல்லு ரோஹித். எப்போ? இன்னைக்கு மதியானமா? சரி வா. நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ வா. மாமா இல்லனா அப்போ மெசேஜ் அனுப்புனது யாரா இருக்கும்? அண்ணாவும் அண்ணியும் வந்ததும் நானும் அவங்க கூடவே போயிடுறேன். சாப்பாடு நல்லா இருந்துச்சுல? ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் உன் தங்கச்சி கிட்ட கேட்டு பாரு, இங்க ஏதாவது அவளுக்கு பிரச்சனை இருக்குதான்னு. உனக்கு சொல்ல தோன்றத சொல்லு, உனக்கு உரிமை இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா இவ இங்க நல்லா தான் இருப்பா. நோ கம்ப்ளைண்ட். அதேடு. இந்தாங்க. எங்க சார்பா உங்களுக்கு ஒரு gift. இந்தாங்க. கல்யாணத்துக்கான பணத்தையே கொடுக்கல, ஆனா கொஞ்சம் மதிக்கிற மாதிரியான கிஃப்டையாவது நீங்க கொண்டு வரலாம்ல. எங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு தான் இந்த துணியெல்லாம் கொடுப்போம். நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். கொடுக்க வேண்டிய பணத்தை நான் சம்பாரிச்சு கண்டிப்பா கொடுத்துடுவேன். கேட்டியா? தங்கச்சி சொன்னத. நாம தான் அவளை பார்த்து பேச கத்துக்கணும். வாய மூடு கவிதா. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ ஒரு குழந்தை மாதிரிதான் புரியாம பேசிட்டா. மாமா, நாங்க எதுக்கு வந்தோம்னா, அது என்னன்னா, அமித் ராஜஸ்தான்ல இருந்து இங்க வர வரைக்கும் கவிதாவை எங்க வீட்லயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு. புருஷன் வெளியூர்ல இருக்கும்போது புகுந்த வீட்டுல எந்த பொண்ணு இருந்ததில்ல? எதுக்காக கொஞ்ச நாளைக்கு மொத்தமா கூட்டிட்டு போயிடுங்க. இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இல்ல, நீங்க அவளை கூட்டிட்டு போலாம். இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரு என்ன சொல்ல வராருன்னா, அமித் திரும்ப வர வரைக்கும் கவிதாவை கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல வச்சுக்கலான்னு. தப்பா நினைக்க கூடாதா? அதை எப்படி நீங்க சொல்லலாம்? சொந்தக்காரவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் தான் உங்களுக்கு சொல்லி தரணுமா? எதுக்காக உங்க கூட சம்பந்தம் வச்சேனே தெரியல. அண்ணா, போலாம் காஜல். அண்ணா, 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 அண்ணி, அண்ணி, ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போயிடுங்க. கவிதா,
கவிதா இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. பாரு, இது உன்னோட மாமனார் வீடு. எதுவா இருந்தாலும் யோசிச்சு பேசு. அண்ணா, அண்ணி, என்னால இதுக்கு மேலே இருக்க முடியாது. உங்க கூட என்ன கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அவரு பாக்குற விதமே சரியில்லைன்னு. அவரு என்ன தப்பான இடத்துல டச் பண்றாரு. அண்ணா ப்ளீஸ். கவிதா, அக்கா, நான் சொன்னப்ப நீங்க என்ன நம்பலல. அக்காவை இப்ப சொல்லுவாங்க. அக்கா, நீங்க பாத்தீங்கல்ல, அது அன்னைக்கு நைட்டு நீங்களும் தானே பாத்தீங்க. அவர் என் ரூம்க்கு வந்தது. நீங்களே சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. இங்க பாரு கவிதா, இந்த வீட்டுக்கு நீ புதுசு. இந்த லைஃப் உனக்கு பிடிக்கலனா, டிவோர்ஸ் வேணும்னா ஓப்பனா சொல்லிடு. அவர் உனக்கு அப்பா மாதிரி. வேற ஏதாச்சும் சொல்லமா? போலாம். உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலக்கா. நான் உங்களை என் சொந்த அக்கா மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். நான் உன்னோட அக்கா தான். ஆனா நீங்க சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டு போய் தான் ஆகணும். நீ இந்த மாதிரி எல்லாம் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருந்தனா யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. உன் கூட சேர்ந்து என்னையும் தப்பா தான் பேசுவாங்க. நான் என்னதான் செய்யறதுக்கா? இங்க பாரு, மாமா உன்கிட்ட அப்படி நடந்துக்கும் போது அந்த நேரத்துல அங்க யாராவது இருந்தாங்களா? இல்ல. அப்புறம் நீ சொல்றத எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம யார் நம்புவாங்க? எல்லாரும் முன்னாடி அவரோட முகத்தறிய நான் கிழிக்கிறேன். ஆனா அதுக்கு உங்களோட உதவி எனக்கு வேணும். நான் செய்றேன். ஆனா நீ என்ன பண்ணுவ? இப்ப நான் என்ன பண்ணணும்? அக்கா, நீங்க இங்க ஒளிஞ்சுக்கோங்க. அக்கா, ஒரு நிமிஷம், நான் செக் பண்ணிட்டு வரேன். அக்கா, உள்ள போங்க. உங்களுக்கு என்னதான் மாமா வேணும்? எதுக்காக தினமும் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க. அட மருமகளே, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? கவிதா, என்ன நடக்குது? அமித், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. இப்பயாவது நம்புங்க. மாமா என்கிட்ட நான் தனியா இருக்கும்போது என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. மருமகளே, நீ என்ன சொல்ற? எதுக்காக என் மேல பழி போடுற? அமித், என்ன இதெல்லாம்? இவ ஏன் இப்படி பேசுறானே தெரியல. இல்ல அமித், நான் சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நான் ரேணு அக்காவை கூப்பிடுறேன். ரேணு அக்கா, 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 அவர்கிட்ட உண்மையே சொல்லுங்க. அட அண்ணி, என்னதான் நடக்குது சொல்லுங்க. என்ன சொல்றது? அதை எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. கவிதா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவரு அப்பாவுக்கு சமம். கவிதா எதுக்காக இப்படி பண்றா? அக்கா, நானே எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தேன். அக்கா, அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? பாருப்பா, கேட்டல்ல,
இதுதான் நடந்துச்சு. இவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கேவலமான விளையாட்டை நிறுத்து கவிதா. அமித், அமித் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க அமித் ப்ளீஸ். அக்கா, அக்கா எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றத நம்புங்க அமித் ப்ளீஸ். அமித் வாய மூடு. நல்ல கதை சொல்ற. நீ எப்படிப்பட்டவன் நான் காமிக்கிறேன். இத பாரு அமித், உனக்கு தெரியாம உன்னோட பொண்டாட்டி எனக்கு என்னெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கான்னு பாரு. நான் தனியா இருக்கேன், என்ன பார்க்க வாங்க, மிஸ் யூ. என்ன இதெல்லாம், என்ன இதெல்லாம்? அமித், இந்தாங்க இந்த மெசேஜ். அவரோட மொபைல்ல இந்த மெசேஜ்ல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் எதுவுமே பண்ணல அமித் ப்ளீஸ், என்ன நம்புங்க அமித். எதுவும் பண்ணல அமித். போதும் நிறுத்து கவிதா. நீ இன்னும் எவ்வளவு போய் சொல்லுவ? அமித், நீ இங்க வந்ததும் நல்லதா போச்சு, ராகுல் டெல்லிக்கு போனதும் நல்லதா போச்சு. இல்லனா இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்காது. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? அமித், நம்ம குடும்பத்துல பெண்களை மதிக்கிறது தான் கௌரவம். பெண்களை நம்ம அடிக்கவும் மாட்டோம். அவங்களோட கண்ணியத்துல இருந்து அவங்களே தவறுனாலும் உன்னோட மதிப்பை நீ குறைச்சிக்கவே கூடாது. பாத்தியா, பாரு, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் அவர் உனக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ அவர் மேலேயே பழி போடுறல. பாத்தியா? அப்பா, அப்பா, சீக்கிரம் வாங்க, டாக்டர் கிட்ட போலாம். வாங்கப்பா வாங்க. எவ்வளவு நாளைக்கு இப்படி கையேந்திட்டே இருப்பீங்க? இன்னமும் உங்க அப்பாவோட தயவுல தான் இருக்கீங்க. நீ என்ன பேசுற? முதல்ல நான் சொல்றத கவனிங்க சரியா? உங்க அப்பா அவரோட சின்ன மருமக பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? ஒருவேளை எல்லாத்தையும் அவளுக்கே கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே இருக்காது. நீங்க எல்லாத்தையும் இழந்துருவீங்க. ஒருவேளை அவளுக்கே அவரோட பிசினஸ் பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டா? இல்ல ராஜேஷ், நம்ம ஏதாவது இதுக்கு பண்ணி ஆகணும். ஆனா என்ன பண்றது? நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அமித், நான் சொல்றதை நம்புங்க ப்ளீஸ். எதை நம்பணும்? அப்பா அம்மி ரெண்டு பேரும் போய் சொல்றாங்களா என்ன? நீ மட்டும் தான் உண்மையை பேசுற, மத்தவங்களாம் ஏமாத்துறாங்களா? ஆமா அமித், எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றாங்க. அட கடவுளே, போதும் நிறுத்துறியா? நான் உனக்கு ஏற்கனவே பிடிக்கலன்னு சொன்னேன், அதனால ஏன் மேலே பழி போடுறியா என்ன? சொல்லு. அட உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக நம்ம ஃபேமிலி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க? அமித் ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்ல, இதோட நிறுத்திக்கோ. நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படவே இல்லை. இதுல இது வேற. அமித் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. உன் நாடகத்தை நிறுத்துறியா? நான் நிறைய கேட்டுட்டேன். இப்பவே நான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண முடியும். ஆனா அப்பாக்காக தான் நான் பண்ணாம இருக்கேன். கடைசியா வான் பண்றேன், திரும்பவும் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் மேல வந்தாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. அமித், அமித்,
உண்மை எப்போதுமே தனித்துதான் இருக்கும். கவிதாவும் அந்த வீட்ல தனியாதான் இருக்கா. அவளை நம்புறதுக்கு அந்த வீட்ல யாருமே இல்ல. இப்படி ஆயிரக்கணக்கான பெண்கள் அவங்க கூட இருக்கிற உறவுகளாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆணாதிக்கம் படைத்த இந்த சமூகம் பெண்களோட உண்மையை விட ரகசியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க உண்மைய புறக்கணிச்சாங்க. கவிதாக்கு அக்காவா ரேணு அந்த வீட்லயே இருந்தும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா அதுக்கு பதிலா அவங்க துரோகம் பண்ணாங்க, ரொம்ப சுயநலமா. கவிதாவோட மனநிலைமை இப்ப எப்படி இருக்கும்னு நம்ம யாராலையும் யூகிக்க முடியாது. நம்ம நாட்டுல பல பெண்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில கவிதா என்ன பண்ணுவா? அவளோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? நான் இன்கம் டாக்ஸோட செக்கை பே பண்ணிட்டேன். திரும்பவும் நான் ஃபைன் கட்ட விரும்பல. அந்த டெலிவரி பொருட்கள்லாம் இப்போ எங்க இருக்கு? நான் எல்லாத்தையும் வேர் ஹவுஸ்ல வச்சிருக்கேன்பா. இதுல என்னத்தை கலந்த? விஷம் ஏதோ கலந்திருக்கியா? எல்லாரையும் கொல்ல நினைக்கிறியா? நீ சுயநினைவோட தான் இருக்கியா? இதை எடுத்துட்டு போ. மாமா உள்ள வாங்க. உள்ள வாங்க. என்ன கில்றியா? இது கனவு இல்ல, நிஜம்தான். நான் நிறைய நாள் கனவு கண்டிருக்கேன் தெரியுமா? நீ என்ன சிரிச்சிட்டே ரூமுக்கு கூப்பிடுற மாதிரி. ஆனா இது இப்போ கனவு கிடையாது. இங்கே இருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. உங்களுக்காக உங்களோட ஃபேவரட் புட்டிங். இன்னைக்கு நீ ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறியே. உனக்கு எப்படி தெரியும் எனக்கு புட்டிங் பிடிக்கும்னு? ஆமா, என்ன விஷயம்? அது என்ன விஷயம்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டா எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், சந்தோஷமா இருக்கலான்னு. இதை சாப்பிடுங்க. நானே என் கையால உங்களுக்காக இதை பண்ணேன். நீ முதல்ல சாப்பிடு. நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். நான் இதுல தோத்துட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். நல்லது. அப்பனா உனக்கு தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வேணும்னு. சரி, கிழக்குல உதிக்கிற சூரியன் சாயந்தரம் மேற்குல மறைஞ்சுதான் ஆகணும். வெறும் புட்டிங் மட்டும் தான் கொடுப்பியா? என்ன ரொம்ப காக்க வச்சிட்ட. இனிமே அதை பண்ணாத. நான் அமித் கூட உன்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தப்போ நீ அன்னைக்கு ப்ளூ கலர் சாரியில இருந்த, தலை பின்னி பூ வச்சிருந்த. வாவ், அன்னைக்கு அப்பவே நான் உன் மேல பைத்தியம் ஆயிட்டேன்.
உன்கிட்ட என்ன மேஜிக் இருக்குன்னே தெரியல. அப்புறம் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட நினைச்சேன். ஆனா என்னன்னா, எங்க நான் உன்னை கேட்டு நீ மறுத்திருவியோன்னு நினைச்சுதான் நான் அமித்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசீர்வாதம் வாங்க நீ என் காலை தொட்ட. அப்ப எனக்கு 440 வோல்ட் கரண்ட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, நமக்குள்ள இருக்க உறவு வேற வேற பாதையில இருக்குன்னு புரிஞ்சுது. நீ உண்மையை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால நீ மாறிட்டேன்னு நினைக்கிறேன். நீ இந்த வீட்டில் தானே இருந்தாகணும். ஏன் கூட நான் மனசு வைக்காம இங்க எதுவுமே நடக்காது. அதனால நீ என்ன சந்தோஷப்படுத்தினா நான் உன்னை இங்க மகாராணி மாதிரி வச்சுப்பேன். வீட்ல எல்லாரும் இருக்காங்க. ஒருவேளை யாராச்சும் இதை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏதாச்சும் காரணம் சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்பி வைங்க. அதுக்கப்புறம் இங்க நீங்க நான் இப்ப போங்க. அது வரைக்கும் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த ஈவினிங்கை கலர்ஃபுல்லா ஆக்குறேன். உங்களுக்கு ஓகேவா? நம்மளோட இந்த முதலிரவுக்காக நீ எவ்வளவு அழகா தயாராக போறங்கிறத நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். நான் இப்பவே போய் எல்லாரையும் அனுப்பிட்டு வரேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டேன். இப்ப நான் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் வந்துடுச்சு. உன்னை நெருங்கி வர்றதுக்கு நான் நிறைய பண்ணிட்டேன். ஆனா நீ எப்பவும் என்னை விட்டு ஓடிட்டே இருக்க. ஆனா இன்னைக்கு நான் உன்னை விட போறதே இல்ல. அட நீ எங்க எங்க ஓடி போற? இங்க பாரு, என்ன இங்க பாரு, நான் உன்னை விடவே மாட்டேன். நிறுத்து நிறுத்து. நல்ல வேலை இன்ஸ்பெக்டர், நீங்க வந்துட்டீங்க. அவளை புடிங்க. அட என்ன இல்ல, அவளை புடிங்க. அவ என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறா. நல்ல வேலை நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லன்னா அந்த பொண்ணு என்ன அப்படியே. உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறியாச்சு. நீ எவ்வளவு டீசென்ட் ஆனாலும் நாங்க எல்லாரும் பார்த்தோம். இத பாரு, பல தடவை நான் உன்னை கனவு கண்டிருக்கேன் தெரியுமா? நீ சிரிச்சுக்கிட்டே என்ன உன்னோட ரூமுக்கு கூப்பிடுற மாதிரி. நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டா உன்னை இந்த வீட்டுல மகாராணி மாதிரி பார்த்துப்பேன். என்ன மாட்டி விடுறதுக்கு தான் இதெல்லாத்தையும் நீ பண்ணியா? உன்னை மாட்டி விடுறதுக்காக இல்ல, நீ எப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு நினைச்சேன். என் மொபைல்ல வீடியோவை ஆன் பண்ணி கேமராவை உனக்கு தெரியாம ரூம்ல மறைச்சு வச்சேன். நீ போனதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புனேன். ஹலோ அண்ணா, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை பாருங்க. அப்புறம் போலீஸை கூட்டிட்டு உடனே இங்க வந்துருங்க. என்ன? ஹலோ? அட, நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டா நான் உன்னை மகாராணி மாதிரி பார்த்துப்பேன். அமித்க்கு இந்த வீடியோவை அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவை உங்க பையனுக்கும் அனுப்புனேன். அட எங்க போற? நான் எதுக்காக உன்னை விடணும்? இங்க பாரு, நீ வேணும். கவிதா, என்னை மன்னிச்சுடு. நீ எவ்வளவோ உண்மையை சொல்லியும் நான் நம்பவே இல்லை. ஆனா நீ அனுப்பின வீடியோ பார்த்ததும் ரோஹித் போலீஸோடு வரான்னு தெரிஞ்சதும் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு உனக்காக வந்தேன். கவிதா, என்னால எங்க அப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இங்க பாருங்கப்பா, இதை நினைச்சு நீங்க வெக்கப்படணும். அவ உங்களுக்கு பொண்ணு மாதிரி. அவகிட்ட போய் தப்பா? உங்களுக்கு மகனா பிறந்ததை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன்ப்பா.
அண்ணா ஹனி உங்க கண்ணு முன்னாடி அவ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. ஆனா நீங்க எதுவும் பண்ணாம அவளை தான் தப்பு சொன்னீங்க. உங்களை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், தேங்க்யூ எனக்கு உதவி பண்ணதுக்கு. அதெல்லாம் இல்லை மேடம், நான் உங்களை காப்பாத்தல, நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கிட்டீங்க. நீங்க விட்டு கொடுக்கவே இல்லை, சிங்க பெண்ணா எதிர்த்து போராடினீங்க. இதுக்காகவே உங்களை நிறைய பாராட்டலாம் மேடம். உங்க குடும்பம் உங்களை முன்னாடியே நம்பி இருந்தா நீங்க இப்படி பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க இவரை அரெஸ்ட் பண்றோம். அப்புறம் உங்க 2 பேரையும், நீங்க 2 பேரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண போறோம். பெரிய மனுஷா வாங்க, வாடா. குட்டுமா, என்னை மன்னிச்சிருடா. நீ சொல்றத நம்பவும் உன்னை புரிஞ்சுக்கவும் நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரிம்மா. சாத்தியுகமோ கலியுகமோ எந்த யுகமா இருந்தாலும் சரி, அவங்க தன்னை நிரூபிக்கிறதுக்காக அக்னி பரீட்சையை செய்ய வேண்டியதா இருக்கு. சொசைட்டியோட இந்த டபுள் ஸ்டாண்டர்டை நம்ம மாத்தியே ஆகணும். கவிதா தன்னுடைய அக்னி பரீட்சை மூலமா தன்னுடைய மாமனார் பிடியில இருந்து தப்பிச்சிட்டா. அவருக்கு எதிரா கவிதா கொடுத்த அந்த வீடியோ, அத ஆதாரமா வச்சு அவரை ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த நாட்டுல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, கவிதாவோட மாமா மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கு மத்தியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லா அம்மாக்கள், பெண்கள், சகோதரிகள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், நியாயமா போராடினா தோல்வியே இல்ல. நீங்க நம்புறவங்களோ உங்களை நேசிக்கிறவங்களோ உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இல்லன்னா தயவு செஞ்சு நீங்க போலீஸோட உதவியை கேளுங்க. நியாயத்துக்காக ஒரு அடி முன்னாடி வாங்க. உங்க அமைதியும் உங்க பயமும் தான் இந்த மாதிரி மனுஷங்களுக்கான பலம். நான் சுதா சந்திரன் திரும்பவும் உங்களை ஒரு நல்ல சென்சேஷனல் கேஸ், உண்மையான சம்பவத்தோட மீட் பண்றேன். அது வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, கவனமா இருங்க. கிரைம் அலர்ட், அநீதிக்கு எதிரான குரல்.